ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். ரக்ஷாபந்தன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை? ரக்ஷாபந்தன் அதை ராக்கின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ரக்ஷாபந்தன் அன்னைக்கு இந்த பசங்கள்லாம், நாங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்க இந்த பசங்கள்லாம் ஓடி ஒளிஞ்சிப்பாங்க. ஏன்னா கேர்ள்ஸ் வந்து ராக்கி கட்டிட்டு அண்ணன் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அது ஒரு ஃபன்னாக இருக்கும். அப்போ அதனுடைய மீனிங்கும் எதுவும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இந்த ரக்ஷாபந்தனுக்கு ஒரு அழகான கதை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் விநாயகர், கார்த்திகேயன், நம்ம முருகப்பெருமான், பெருமாள், அப்புறம் சிவன் பார்வதி, மகாலட்சுமி, சரஸ்வதி, பிரம்மா, என்னென்ன தெய்வங்கள் எல்லாம் இருக்கும். எல்லாரும் ஒரு இடத்த வந்து கைலாயத்தில் கூடி பேசிட்டே இருக்காங்களாம். அப்போ மேலே இருந்து இவங்க பார்க்கும்போது உலகத்தில் பூமி மக்கள் எல்லாம் அவ்வளோ கொண்டாடுறாங்கள. என்னது இது இவ்வளோ அழகாக கொண்டாடுறாங்க, மக்கள் எல்லாம் இவ்வளோ ஆரவாரத்தோடு இவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுறாங்களே, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொன்னாங்கல்லாம், ராக்கி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது பூமியில். அந்நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா, சகோதரிகள் எல்லாம் தன் சகோதரனுக்கு ஒரு நல்லா இருக்கணும், என் அண்ணன் நல்லா இருக்கணும், என் தம்பி நல்லா இருக்கணும் அப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு கையில் வந்து கயிறை கட்டி விட்டு பிடிச்ச ஸ்வீட்டு, அதற்கு அவங்களுக்கு ஆகாரத்தை எடுத்து அவங்களுக்கு திலகமிட்டு அப்படிலாம் செய்வாங்க. அவங்க தங்கச்சியோ தன் சகோதரி அக்காவோ யாரோ இது பண்ணும்போது, எனக்காக என் சகோதரி இவ்வளோ பண்ணுறாளேன்னு பூரித்து போய் அந்த ஆண் மகனும் என்ன பண்ணுவாங்களாம், அன்பால் ஒரு பரிசளிப்பாங்களாம். ஏதான ஒரு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பரிசளிப்பாங்க. அந்த பரிசை பார்த்த உடனே நம்மளுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் கிடைச்சா ஜாலியாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போது எல்லாருமே மனமகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக பல விதமான இனிப்பு பண்டங்கள் எல்லாம் வச்சு ப்ரேயர் பண்ணி அதை எல்லாரும் சாப்பிட்டு குடும்பத்தோடு ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு கூட அந்த பெண் வந்து கூட பிறந்தவர் இல்லையா, அந்த அன்பால் வந்து அந்த இவ்வளோ தூரம் இருந்தாலும் வரும். இன்னிக்கும் கடல் கடந்து தேசம் கடந்து தேசம் விட்டு ஊரை விட்டு ஊர் போயிருந்தாலும் கொரியர்லையாவது ராக்கி அனுப்பிச்சு அவங்க சகோதரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு பண்ணக்கூடிய பெண்களும் உண்டு இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்த உடனேயே விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும், எங்களுக்கும் ஒரு தங்கை இருந்தால் எங்களுக்கு இப்படி கட்டி விடுவாங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, குழந்தைகளின் ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தன் சக்தியாலேயே படைத்தவள் தான் சந்தோஷி மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம். எதுக்காக சந்தோஷி மாதான்னா, தன் சகோதரர்களுக்கு சந்தோஷத்தை வழங்கினாள் இல்லையா? ராக்கி அன்னைக்கு பிறந்து ராக்கி எல்லாம் கட்டிவிட்டு, அதனால் சந்தோஷி மாதா. இந்த சந்தோஷி மாதா பிறக்கும்போது அத்தனை தெய்வங்களும் இருந்து அவர்களால் முடிந்த ஒரு சக்தியை அவங்களுக்கு கொடுத்தாங்களாம். அப்போது எல்லாரோட இப்போ விநாயகர் என்ன சொன்னார், எனக்கு இருக்கிற ஞானத்தை உனக்கு நான் தரேன், முருகப்பெருமான் எனக்கு இருக்கிற வீரத்தை, அந்த மாதிரி ஒன்று நாலேஜு பவரு எல்லாமே கொடுத்து, அப்போது அவள் வந்து எல்லா சக்தியும் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் சந்தோஷி மாதா. ரக்ஷாபந்தன் அன்னைக்கு பிறந்ததுனால், சந்தோஷத்தை வழங்கியதனால் அவர்களுக்கு பேர் சந்தோஷி மாதான்னு இருந்தது. சந்தோஷி மாதா எங்கள் வீட்டில் சிறு வயதிலிருந்தே என் தாய் வழிபட்டு வருவாங்க. அவர்களோடு சேர்ந்து ஜாலியாக வழிபட்டவ தான் நான். ஆனால் ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு கனெக்டிவிட்டி வர ஆரம்பிச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். திருமணத்திற்காக, ஏன்னா சிறு குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கனவே வந்து சிண்ட்ரெல்லா மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு கணவன் வரணும் அப்படி தான் நினச்சி பண்ணுவாங்கல்ல. அப்போது பெண்கள் இந்த தெய்வத்தை நல்ல கணவன் வரணும் அப்படின்னு இருந்தால் எல்லாருமே கல்யாணம் வந்து ஒரு கனவாகவே, குழந்தையில் இருக்கும்போது நான் இப்படி கல்யாணம் பண்ணுவேன், என் புருஷன் எப்படி இருக்கணும், என் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் நம்ம ஒரு கனவில் வாழ்வோம். அந்த கனவுகளை நினைவாக்கி ஒரு நல்ல சந்தோஷமான இல்லற வாழ்க்கையை கொடுப்பவள் சந்தோஷி மாதான்னு. கல்யாணம் ஆகாத பெண்களும் சரி, இல்லை கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுற பெண்களோ ஆண்களோ இந்த சந்தோஷி மாதாவை வழிபட்டு வந்தால் அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வரன் கிடைக்கும்னு நம்பப்படுது. இந்த சந்தோஷி மாதா விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை தோறும்
உப்பு புளிப்பு சேர்க்காமல் வெல்லம் கலந்த சாப்பாடை சாப்பிடலாம். சாப்பாட்டை சாப்பிட்டு சந்தோஷி மாதாக்கு நைவேத்தியமாக வைத்து அந்த உணவை உட்கொள்ளலாம். அன்னைக்கு முழுவதும் யாருக்கும் நம்ம தட்சணை கொடுக்கக்கூடாது. அந்த தட்சணை கொடுத்தா ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, அந்த தட்சணை காசில் அவங்க புளிப்பு மிட்டாயோ ஏதோ புளிப்பான வஸ்துவை வாங்கிட்டா அந்த இது சரியாக வராதுங்கிறதுனால புளிப்பை தவிர்க்கணுங்கிறதுக்காக தட்சணையை தவிர்க்கிறோமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கடலை, பொட்டுக்கடலை இல்லை வேர்க்கடலை அதனோடு சேர்ந்து வெல்லமும் வச்சு கூட கும்பிடலாம். என்னால் சக்கரை பொங்கலாம் செய்ய முடியாதுன்னா இந்த வெள்ளை பாயாசம் இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து அதை நம்ம உட்கொண்டு மறுநாள் காலையில் வரைக்கும் பண்ணலாம். உங்கள் உடல் ஒத்துழைத்தால். இல்லை காலையில் பூஜை முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. புளிப்பு சேர்க்காமல் நார்மலாக ஒரு சாப்பாடு சாப்பிடலாம். அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. உப்பு போட்டு மட்டும் சாப்பிடுங்க உங்களுக்கு உடல் ஒத்துழைக்கலைன்னா. பட் இந்த சந்தோஷி மாதா விரதம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கண்டிப்பாக உங்கள் கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, இல்லை இந்த கல்யாணம் பண்ணினான்லேருந்து ஒரே சண்டை தான், என் புருஷன் எனக்கு செட் ஆக மாட்டேங்கிறாரு, என் பொண்டாட்டி எனக்கு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க பட்சத்தில் கல்யாணம் ஆனவர்களும் இந்த விரதத்தை எடுத்துக்கலாம். கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சந்தோஷி மாதா ஒரு நல்ல தீர்வு, நல்ல வழியை காட்டுவார்.